அந்த பேஸ்ட்டை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை எல்லா இடத்துலையும் தடவி விட்டுக்கலாம். இப்போ அந்த கேரமலைஸ் பண்ணியிருக்க சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்து நல்லா தண்ணி சூடானதும் இதை வந்து வச்சு ஒரு 45 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்தால் சூப்பரான வட்டலாப்பா வந்து தயாராகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேரமல் வட்டலாப்பம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வட்டலாப்பத்தை வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சர்வ் பண்ணலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க.